சுய மரியாதை எண் 184. நான் புண்ணிய ஆத்மா. அவ்யக்தவாணி 31/12/83. இருப்பதிலேயே பெரிய புண்ணியம் பாபாவின் அறிமுகத்தைத் தந்து பாபாவுடையவர் ஆக்குவது. இப்போது புண்ணிய ஆத்மா ஆகுபவர் சதா காலத்திற்கும் பூஜைக்குரியவர் ஆகிறார். அழிவற்ற பாபாவுடையவர் ஆக்குவதால் அழிவற்ற பலன் கிடைக்கிறது. பிறவி பிறவிக்கு பூஜைக்குரிய ஆத்மா ஆகிவிடலாம். ஒவ்வொரு கர்மம் புண்ணியமாக இருக்கட்டும். பாவ கணக்கு முடிந்துவிட்டது. பழைய பாவ கணக்கும் முடிந்துவிட்டது. புண்ணியம் செய்து கொண்டே இரு, பாவம் போய்விடும். ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் புண்ணியம் நிறைந்ததாக இருக்கட்டும். சங்கமயுக பிராமணர் காரியமே புண்ணியம் செய்தல் ஆகும். புண்ணிய காரியம் செய்யும் அளவு குசி இருக்கும். குசி இல்லையெனில் பாவம் செய்கிறீர்கள் என அறியலாம். அவ்யக்தவாணி 14/1/85. மற்றவருக்கு சக்தி தருவதே மகா புண்ணியம் ஆகும். கிடைத்த கஜானாவை தானம் செய்யுங்கள். தானம் தருமளவு பெருகிக்கொண்டே போகும். தருவதே பெறுவதாகும். உடல், மனம், செல்வம் மூலம் சேவை செய்பவர் தற்போது புண்ணிய ஆத்மா ஆகிறார். வருங்காலத்திற்கு சேமிப்பு சதா காலத்திற்கு ஆகிறது. இந்த வாய்ப்பு நாடகத்தில் கிடைத்திருக்கும் பாக்கியமாகும். இது பொன்னான வாய்ப்பு. சேவை செய்ய யோசிப்பவருக்கு வெள்ளி வாய்ப்பு. பெரிய மனதுடன் செய்பவருக்கே பொன்னான வாய்ப்பாகும். சுய மரியாதை எண் 185. அவ்யக்தவாணி 3/4/82. நான் பாபாவுக்கு சமீபமாக இருப்பதன் மூலம் சமம் ஆகக்கூடிய விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா. சமீபமாக இருக்கும் ஆத்மா சமமாக இருப்பர். தொடர்பின் நிறம் தானாக வந்துவிடும். பாபாவின் குணம், பாபாவின் காரியம் எதுவோ அதுவே குழந்தைகளின் குணம், காரியம் ஆகும். நாம் செய்யும் செயல், பேசும் பேச்சு பாபா சமம் உள்ளதா? பாபா சர்வ சக்திவான், விஸ்வ கல்யாணகாரி எனில் நாமும் மாஸ்டர் ஆகிவிட வேண்டும். எந்த சக்தி குணத்தில் குறைவு இருக்கக்கூடாது. சம்பன்னம் எனில் அசையாதவராக இருப்பவர் ஆடிவிட மாட்டார். சுய மரியாதை எண் 186. நான் விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா.
அவ்யக்தவாணி 22-2-84. எல்லா கஜானாவும் நிறைந்து இருக்க வேண்டும். அப்போதே மற்றவருக்கு தர முடியும். எல்லா கஜானாவும் நிறைந்த பாலகனிலிருந்து அதிகாரி ஆத்மா நாம். பாபா என கூறும்போதே நாம் பாலகனில் இருந்து அதிகாரி ஆகிவிட்டோம். இந்த ஸ்மிருதியே நம்மை தானாக விஸ்வ கல்யாணகாரி ஆக்கிவிடும், குஷியில் பறக்க வைக்கும். இதுவே பிராமண வாழ்வு. நிறைந்து இருக்க வேண்டும், குஷியில் பறந்திட வேண்டும், பாபாவின் கஜானாவுக்கு அதிகாரி என்ற நசாவில் இருந்திட வேண்டும். அப்படிப்பட்ட சிரேஷ்ட பிராமண ஆத்மா நாம். அவ்யக்தவாணி 7-3-93. நாள் முழுவதும் விஸ்வ கல்யாண காரியத்தில் ஈடுபட வேண்டும். மனம் மூலம் வைப்ரேஷனை பரப்பும் சேவை ஸ்தூல காரியம் செய்யும்போதும் செய்ய முடியும். நமது காரியத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது. நமது காரியமே உலக நன்மை செய்வதாகும். இவ்வளவு பெரிய காரியத்தில் உள்ள நமக்கு மற்ற விஷயத்தில் செல்ல நேரம் எங்கிருந்து கிடைக்கும்? மனம் புத்தி பிஸியாக உள்ளதா? பிஸியாக இருப்பின் மாயாஜீத் ஆகிவிடலாம். மனம் புத்தியை ஃப்ரீயாக வைப்பது எனில் மாயாவுக்கு அழைப்பு கொடுப்பதாகும். அவ்யக்தவாணி 2-2-93. சங்கம யுகத்தை கல்யாணகாரி யுகம் என கூறுகிறோம். கல்யாணகாரி யுகம். நாம் கல்யாணகாரி ஆத்மா. சங்கமயுக விசேஷ காரியமே நன்மை செய்வதாகும். முதலில் சுயத்திற்கு, கூடவே அனைவருக்கும் நன்மை செய்யும் சக்தி தன்னிடம் இருப்பதை அனுபவம் செய்கிறீர்களா? வாயுமண்டல பிரபாவம் வருகிறதா? உலகினர் வாயுமண்டலம் அகல்யானமாக உள்ளது. உங்களது வாயுமண்டலம் நன்மை அளிப்பதாக உள்ளது. சக்திசாலி பலவீனமானவரை வெற்றி கொள்கிறார். எப்படிப்பட்ட தமோகுண வாயுமண்டலமாக இருக்கட்டும், நீங்கள் சர்வசக்திவான் பாபாவுடன் இருக்கிறீர்கள். எங்கு பகவான் இருக்கிறாரோ அங்கு வெற்றி இருக்கும். வாயு மண்டலத்தை மாற்றக்கூடியவர் நீங்கள். உலகை மாற்றுவோம் என சவால் விடுத்துள்ளோம். நம்மிடம் சமயத்தின் சக்தி, சுயத்தின் சக்தி, பாபாவின் சக்தி உள்ளது. உலகினருக்கு அகல்யான சமயம், நமக்கு கல்யாண சமயம். உலகினருக்கு அழிவுதான் தெரிகிறது, உங்களுக்கு கூடவே ஸ்தாபனையும் தெரிகிறது. நமது வருங்காலம் தெளிவாக இருக்கிறது. அவ்யக்தவாணி 18-2-94. விஸ்வ கல்யாணகாரி ஆத்மாவின் விசேஷதா சுயம் எல்லா கஜானாவும் நிறைந்து இருப்பார். ஞான
கஜானா இருக்கிறது எனில் அது நிறைந்து இருக்க வேண்டும். நேரத்திற்கு பயன்படும் அளவு நிறைந்து இருக்க வேண்டும். விஸ்வ கல்யாணகாரி ஆத்மா மனம், சொல், செயல், சம்பந்தம் தொடர்பில் ஒவ்வொரு சமயத்திலும் சேவையில் பிஸியாக இருப்பார். ஓம் சாந்தி. சங்கமயுக கல்யாணகாரி ஆத்மா நான். சுயமரியாதை எண் 187. வாணி டேட் 10/12/92. மேலேறும் கலைக்கான யுகம் சங்கம யுகமாகும். மற்ற யுகத்தில் மெல்ல மெல்ல கீழே இறங்குகிறீர்கள். சத்யுகம் முதல் கலியுகம் வரை எவ்வளவு கலைகள் குறைகிறது. சங்கம யுகத்தில் மேலேற லிப்ட் கிடைக்கிறது. கல்யாணகாரி யுகத்தில் கல்யாணகாரி பாபா கிடைத்துள்ளார். நமது காரியமும் விஸ்வ கல்யாணம் செய்வதாகும். எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நாம். அரைக்கல்பம் ராஜ்யம் செய்யும் அதிர்ஷ்டம், அரைக்கல்பம் பூஜிக்கப்படும் அதிர்ஷ்டம் கிடைத்துள்ளது. இது சுயமரியாதை 187. அவ்யக்தவாணி 10/12/92 ஆகும். அடுத்து சுயமரியாதை எண் 188. நான் கமல மலர் சமம் பழைய உலக வாதாவரணிலிருந்து விலகி ஒரு பாபாவுக்கு பிரியமான ஆத்மா. அவ்யக்தவாணி 11/4/83. எங்கு எந்த ஒரு பாகத்தை நடித்தாலும் அந்த பாகத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும். சில நேரம் யோகா வருகிறது, சில நேரம் யோகா வருவதில்லை. இதற்கு காரணம் விலகி இருப்பது குறைவாக உள்ளது. விலகியவராக இல்லாவிட்டால் அன்பானவர் ஆக முடியாது. அன்பானவராக இல்லாத போது யோகா எப்படி வரும்? பாகத்திலிருந்து விலகி பாபாவுக்கு அன்பானவர் ஆக வேண்டும். இதுவே லட்சியம் ஆகட்டும். நடிக்கும் பாகத்திலிருந்து விலகி இருக்கும்போது அநேக பிறவிக்கு அதிகாரம் கிடைக்கிறது. சேவை சம்பந்தத்தில் பாகத்தை நடிக்கிறோம். சுயமரியாதை எண் 189. நான் பழைய உலக ஆகர்ஷணத்திலிருந்து விலகி ஒரு பாபாவுக்கு அன்பான ஆத்மா. அவ்யக்தவாணி 24/12/84. விலகி இருக்கும் அளவு தானாகவே அன்பானவர் ஆக முடியும். யாரிடம் லகாவ் இல்லை எனில் புத்தி தானாக ஒரு பாபாவிடம் சென்றுவிடும். சகஜ நிரந்தர யோகி ஆகிவிடலாம். இப்பொழுது சகஜ யோகி எனில் சதா ராஜ்ய பாக்கியத்திற்கு அதிகாரி ஆகலாம். பாபா சமம் சமீபம் ஆகலாம். பாபா கூட இருப்பதால் பாபாவின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த ஒரு தடையும் வராது. நாலேஜ்ஃபுல் ஆத்மா மாயாவைக் கண்டு பயப்பட மாட்டார். மாயாஜீத் ஆன பிறகு யார் எவ்வளவு முயன்றாலும் உங்களை அசைக்க முடியாது. சுயமரியாதை எண் 190. அவ்யக்தவாணி 20/2/86. நான் கர்ம யோகி ஞாரா
பியாரா. கர்ம யோகி எனில் ஒவ்வொரு காரியம் செய்த போதும் நினைவு யாத்திரையில் எப்போதும் இருப்பவர். கர்மத்தில் ஞாரா பியாராவாக இருப்பவர். சுயத்தின் கூட உலக பொறுப்பு நமக்கு உள்ளது. கோல்டன் சதோ பிரதான நிலையில் நிலைத்திருக்க வேண்டும். சேவைக்கான வாய்ப்பு இப்போதுதான் கிடைக்கும். பிறகு இந்த வாய்ப்பு முடிந்துவிடும். சுயமரியாதை எண் 191. அவ்யக்தவாணி 19/3/88. சாட்சி நிலையில் இருந்து காரியத்தை செய்விக்கும் விலகிய ஆத்மா நான். சாட்சி நிலை ஒவ்வொரு காரியத்தில் வெற்றியை எளிதாக தரக்கூடியது. சாட்சியாகி காரியம் செய்பவர் சதா விலகிய பாபாவுக்கு அன்பானவர் ஆகிறார். இந்த அபியாசம் மூலம் கர்மம் செய்யும் அலௌகீக ஆத்மா அலௌகீக அனுபவம் செய்பவன். அலௌகீக வாழ்வு சிரேஷ்ட வாழ்வு பெற்ற ஆத்மா நான். இந்த நசா இருக்கிறதா? இந்த அப்பியாசமே கர்மாதீத நிலையை அடைய செய்வதாகும். சுயமரியாதை எண் 192. அவ்யக்தவாணி 10/12/92. நான் பாபா சமம் ஞாரா பியாரா. பாபா அனைவருக்கும் பிரியமானவர். ஏனெனில் அவர் விலகி இருக்கிறார். எவ்வளவு விலகி இருக்கிறோமோ அவ்வளவு அனைவருக்கும் பிரியமானவராக ஆகலாம். முதலில் தனது தேகத்திலிருந்து விலகி இருங்கள். தேக நினைவிலிருந்து விலகி இருந்தாலே பாபாவுக்கு அனைவரும் பிரியமானவர் ஆகிவிடலாம். தேக பற்று வரக்கூடாது. ஆத்மா ரூபத்தில் எவரை பார்த்தாலும் ஆன்மீக அன்பு பிறக்கும். ஆன்ம உணர்வு, ஆன்மீக பார்வை, ஆன்மீக உள் உணர்வில் இருந்து யாருடைய சம்பந்தத்தில் வரும்போதும் அதி பிரியமானதாக இருக்கும். சரீர நினைவில் வருவது எவ்வளவு எளிதோ அந்த அளவு சரீர நினைவிலிருந்து விலகி இருப்பதும் எளிதாக இருக்க வேண்டும். பழைய சமஸ்காரம் சுபாவம் தன் பக்கம் ஈர்க்கக்கூடாது. வினாடியில் விலகிவிட வேண்டும். நான் இருப்பதே ஆத்மாவாக. ஆத்மஸ்வரூபம் அதிகமாக நினைவில் வேண்டும். குஷி அதிகரிக்க சாதனம் எனது பாபா. இதை மறந்துவிடக்கூடாது.